வெளியூர் வந்த இடத்தில் மனைவி திடீரென இறந்துவிட கையில் காசில்லாமல் தடுமாறிய ஒருவன் அருகில் இருப்பவர்களிடம் யாசகம் கேட்கிறான். அவனுக்கு உதவினார்களா, அவமானப்படுத்தினார்களா, இடையில் நடந்தது என்ன பார்க்கலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, பார்க்கலாம். சுஜாதா அவர்களின் நிஜத்தை தேடி. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு கிருஷ்ணமூர்த்தியும் சித்ராவும் காலில் எதிரெதிரே உட்கார்ந்திருந்தார்கள். பழக்கப்பட்ட மௌனம். கிருஷ்ணமூர்த்தி செய்தித்தாள் படித்து கொண்டிருக்க, சித்ரா குக்கர் சப்தம் வரை காத்திருக்கும் நேரத்தில் தொடர்கதை படித்து கொண்டிருந்தாள். மர கேட்டை திறக்கும் சப்தம் கேட்டது. ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள். சுமார் 30 வயது இருக்கக்கூடிய ஒருவன் கையில் தட்டுடன் தோட்டத்தில் நடந்து வந்தான். யாரு என்றான். சற்று திடுக்கிட்டு கிருஷ்ணமூர்த்தியை பார்த்து தன் சோக கதையை சொன்னான். ஊருக்கு புதுசுங்க, வேலை தேடி வந்தேங்க. என் மனைவி காலையில் இறந்து போயிட்டாங்க. பணம் கிடக்குது, எடுக்க காசு இல்லை. பெரிய மனுஷங்க உதவி பண்ணணும். அவன் வைத்திருந்த தட்டில் சில ரூபாய் நோட்டுகளும் சில்லறைகளும் இருந்தன. எதற்கோ கொஞ்சம் புஷ்பங்கள் இருந்தன. ஒரு ஊதுவத்தி புகைந்து கொண்டிருந்தது. கதையை நிறுத்திவிட்டு சித்ராவும் எட்டி பார்த்தாள். அவன் முகத்தில் 3 நாள் தாடி, கண்களில் தேவைக்கு போதுமான சோகம். என்னவாம் என்றாள். அவன் ஊருக்கு புதுசுங்க, வேலை தேடி வந்தேங்கம்மா என்று துவங்கி மறுபடியும் அத்தனையையும் சொன்னான். மனைவியின் மரணம் என்பது உடனே கேட்பவனை உலுக்கி விடக்கூடிய சோகம். உடனே உள்ளே போய் பணம் எடுத்து கொடுக்க வேண்டியது தானே. கிருஷ்ணமூர்த்தி அப்படி செய்யவில்லை, செய்ய மாட்டான். எதையும் விசாரிப்பான். சித்ராவுக்கு தெரியும். வீடு எங்க என்றான். இங்கே தான் சார், கோகுலா பக்கம். தெரிஞ்சவங்க வீட்டில் நிகழ்ந்து போச்சுங்க. அட்ரஸ் என்ன? சினிமா தேட்டருக்கு பக்கத்தில். சரி, அட்ரஸ் சொல்லு. போனால் போகிறது, ஏதாவது கொடுத்து அனுப்புங்க என்றாள் அவள் சன்னமாக. இரு, நான் இங்கே பெங்களூர் வந்தே 3 நாள் தாங்க ஆகுது. காலையில் செத்து போயிட்டா சார். சரிதான்ப்பா, அட்ரஸ் என்ன சொல்ல? அவன் சற்றே யோசித்து 3வது கிராஸ் என்றான். 3வது கிராஸ்னா HMT லேஅவுட்டா, சுந்தர் நகரா, இல்லை கோகுலா காலனிக்குள்ளேயா? சொல்ல தெரியலீங்களே. சினிமா தேட்டர் பக்கத்தில். அவனோட என்னங்க வாக்குவாதம்? இப்போ நீ சும்மா இருக்க போறியா இல்லையா? எந்த சினிமா தேட்டரியா? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? அங்கே ஒரு சினிமா தேட்டர் தானே இருந்துச்சு. பேர் தெரியாதா உங்களுக்கு? எனக்கு தெரியும், நீ சொல்லு. அவன் மறுபடியும் அணு பல்லவியை பிடித்தான். பெங்களூர் வந்தே 3 நாள் தான் சார் ஆகுது. காலையில் இறந்து போயிட்டா. சரிப்பா, எந்த இடம் அதை சொல்ல மாட்டியா? என்ன சார், பொண்டாட்டி செத்து போன தூக்கத்தில் இருக்கேன். என்னென்னவோ போலீஸ்காரங்க மாதிரி கேட்குறீங்களே. காசு கொடுக்க முடியும், இல்லைன்னா சொல்லிடுங்க சார். நான் போகணும், பணம் கிடக்கங்க. அட்ரஸ் சரியாக சொல்லு, தரேன். அதான் சொன்னேனே, சரியாக சொல்லு. சித்ரா எதிர்பார்த்தாள். என்ன ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஆசாமியா நீ என்று அவன் திட்ட ஆரம்பிப்பான் என்று. மிகவும் எதிர்பார்த்தாள். ஆனால் அவன் அப்படி செய்யாமல் திடுதிடுப்பென்று அழ ஆரம்பித்தான். தட்டை கை மாற்றிக்கொண்டு மௌனமாக அழுதான். வரேன் சார் என்று திரும்பி நடந்தான். போகும்போது வாசல் கேட்டை தாளிட்டு விட்டு சென்றான். கிருஷ்ணமூர்த்தி இந்த செயலை எதிர்பார்க்கவில்லை. போயிட்டா என்றான். கூப்பிடுங்க அவனை. இதுக்கு எல்லாம் பாசாங்க தெரியுமோ இல்லையோ? ப்ளீஸ் அவனை கூப்பிடுங்க. கூப்பிட்டு ஏதாவது கொடுத்து அனுப்பிடுங்க. கிருஷ்ணமூர்த்தி சிரித்து வெளியே பார்த்தான். சற்று தூரத்தில் அவன் தெரிந்தான். இன்னும் அழுது கொண்டு சட்டையால் முகத்தை துடைத்து கொண்டே சென்று மறைந்தான். அவன் சொல்கிறது உண்மையாக இருந்தா பளிச்சுன்னு அட்ரஸ் சொல்லியிருப்பானோ இல்லையோ? ஏன் தயங்கணும்? அட்ரஸ் சரியாக சொல்லியிருந்தா நான் கொடுத்துருக்க மாட்டேனா என்றான். அவன்தான் ஊருக்கு புதுசுன்னு சொல்கிறானே, சரியாக அட்ரஸ் சொல்ல தெரியலையோ என்னவோ. சேச்சா, உனக்கு தெரியாது சித்ரா, இது பெரிய பொய். அவனை பார்த்தா மனைவி செத்து போனவன் மாதிரியாக இருந்துச்சு. திருன்னு முழிச்சானே. எனக்கு என்னவோ அப்படிப்படலை. எதுக்கு அழுதான்? அதுவும் அவனுடைய நாடகத்தில் ஒரு பகுதியாக இருக்கும். ஏதாவது கொடுத்துருக்கலாம். பாவம். மறுபடியும் அசட்டுத்தனமாக பேசுறியே.
வெளி உலகத்தில் எத்தனை பொய் இருக்குது தெரியுமா? எவ்வளவு ஏமாத்து வேலைகள். வீட்டுக்குள்ளே இருக்கிறவ நீ ரொம்ப பித்தலாட்டம் நடக்குது வெளியே. எனக்கு அவன் மூஞ்சியை பார்த்தா பொய் சொல்கிறவன் மாதிரி தெரியலைங்க. உனக்கு அந்த அறிவெல்லாம் போதாது சித்ரா. சரி, போதாதுன்னா வச்சுக்கலாம். அவன் பொய் சொல்கிறானே வச்சுக்கலாம். ₹1 ₹2 கொடுத்துட்டா என்ன தேஞ்ச போயிடுவீங்க. எவ்வளவு செலவழிக்கிறோம் கண்ணா பின்னான்னு. அது வேற விஷயம். வீடு தேடி வந்து ஆளுங்களை முட்டாளை அடிக்கிறவனுக்கு நாம் ஹெல்ப் பண்ணணுமா? அதுதான் பிரச்சனை. இப்போ அவன் நேராக வந்து, சார் நான் ஒரு ஏழை, அடுத்த வேளை சோத்துக்கு காசு இல்லை அப்படின்னு யோக்கியமாக வந்து கேட்டிருந்தா ₹2 என்ன ₹5 கூட கொடுத்துருப்பேன். அதை விட்டுட்டு அநியாயத்துக்கு பொண்டாட்டி செத்து போனதா சரடு விட்டுட்டு சாவுன்ன உடனே கேள்வி கேட்காம தந்துடுவாங்கன்னு ஒரு கதையை ஜோடிச்சு என்ன ஒரு பித்தலாட்டம் பார்த்தியா? இதை நாம் எப்படி என்கரேஜ் பண்ண முடியும் சொல்லு? சித்ராவுக்கு எத்தனையோ சொல்ல வேண்டும் போல இருந்தது. அவன் கருத்தில் பொய்யில்லை என்று சொல்ல வேண்டும் போல் இருந்தது. நியாயமாகவே அவனுக்கு இருந்த வேகத்தில் புதுசாக சரணடைந்த வீட்டின் விலாசம் சொல்வதில் குழப்பம் இருந்திருக்கலாம் என்று. நீங்கள் செஞ்சது எனக்கு கட்டோடு பிடிக்கவில்லை என்று சொன்னால் வாக்குவாதம் வரும், சண்டை வரும். எக்கேடு கெட்டுப்போ என்று சாப்பிடாமல் வெளியே போய்விடுவார். குக்கர் பெருமூச்சு விட்டது. சித்ரா உள்ளே சென்றாள். கிருஷ்ணமூர்த்தி செய்தித்தாளில் ஆழ்ந்தான். நியூஸ் பிரிண்ட் வார்த்தைகளில் அவன் கவனம் நிலைக்கவில்லை. தான் செய்தது சரிதான் என்பது அழுத்தமாக ஏன் இவளுக்கு புரியவில்லை? சுடித்து கொண்டு உள்ளே சென்றதிலேயே ஏமாற்றத்தை காட்டுகிறாளே. அவளுக்கு என்ன தெரியும்? இங்கிருந்து பேசினான். இப்படி தான் ஒரு தடவை திருப்பதிக்கு போகிறேன்னு ஒரு அம்மா மஞ்ச புடவையோடு வந்து ₹5 வாங்கிட்டு போனாளே, என்னாச்சு? அப்புறம் நாம் தேட்டருக்கு போகும்போது அந்த தேட்டரில் உக்காந்துருந்தாளே, பார்க்கல நம்ம? ஆமாம். அப்புறம் அந்த அநாத பள்ளிக்கூடம் நடத்துகிறோம்னு நோட்டீஸு, ரசீது புத்தகம் எல்லாம் அடிச்சுட்டு வந்து ஒருத்தன் வந்தானே, என்னாச்சு? என்ன ஆச்சு என்றால் உள்ளிருந்து. அந்த மாதிரி தெரு பேரே இந்த ஊரில் இல்லைன்னு கண்டுபிடிச்சி வந்து சொன்னேன்னா இல்லையா? ஆமாம், ஞாபகம் இருக்குது. அப்படியெல்லாம் சுலபமாக ஏமாறக்கூடாது சித்ரா. ₹10 பெத்த தாயையே செத்து போனதா சொல்லிடுவாங்க. இந்த உலகத்தில் எத்தனை பொய் இருக்குது தெரியுமா உனக்கு? சித்ராவிடமிருந்து பதில் வரவில்லை. சித்ரா, பதில் இல்லை. கிருஷ்ணமூர்த்தி பேப்பரை மடித்து வைத்துவிட்டு சமையல் அறை பக்கம் சென்றான். சித்ரா அடுப்படியில் அழுது கொண்டிருந்தாள். திடுக்கிட்டு போனான். ஏன் இப்போ எதுக்காக அழற? அவசரமாக துடைத்து கொண்டாள். எதுக்காக இப்போ அழுகிறேன்னு கேட்குறேன் என்று அதட்டினான். ஒன்றுமில்லை, பொய் சொல்லாத. நான் அவனை விரட்டினதுக்காகத்தானே அழறேன். இல்லை இல்லை, விசும்பல்களுக்கு இடையே சொன்னாள். எனக்கு என்னவோ அவனை பார்த்தா அவன் பொய் சொல்லலைன்னு தோணித்து. அவன் திடீர்னு அப்படி விக்கி விக்கி அழுததை நினச்சிட்டேன். யாரோ ஒரு ஜீவன், ஏதோ ஒரு துக்கம், அதில் எனக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு போயிட்டாப்புல ஆயிடுத்து எனக்கு. எல்லாம் பொய்ன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது? எப்படி தெரியும் அது பொய்ன்னு உங்களுக்கு என்று தன் இயல்பாக குரலை உயர்த்தி கேட்டாள். ஒரு முறை அவளை உக்கிரமாக பார்த்தான். எப்படி தெரியுமா? சொல்கிறேன், அனுபவம் டி, அனுபவம். வெளியில் எனக்கு ஏற்பட்ட அனுபவம். சித்ரா, நீ எல்லாத்தையும் எமோஷனலாக பார்க்குற. அதுதான் உங்ககிட்ட தப்பு. நான் ப்ராக்டிக்கலாக பார்க்குறேம்மா. சரி, நீங்கள் சொல்கிறது தான் சத்தியம், நான் அழலை என்றாள். ஆனால் என்ன சொல்லு, மனசில் நினைச்சிட்டு இருக்கிறத சொல்லிடு. நீங்கள் சொல்கிறாப்புல நிறைய பேர் போய் சொல்கிறா, ஏமாத்துறா. தப்பி போய் இவன் சொன்னது மட்டும் நிஜமாக இருந்து தொலைச்சிடுத்துனா அவ்வளவு துக்கத்தில் இருக்கிறவனை வாசலில் நிற்க வச்சு கேள்வி கேட்டு மடக்கி அவனும் சொல்ல தெரியாமல் முடிச்சு காசும் கொடுக்காம துரத்திட்டோமே, அது தப்பில்லையா? இதுக்காக கேள்வி கேட்கணும்? அவனும் பொய் சொல்கிறானோ நிஜம் சொல்கிறானோன்னு எக்கேடும் கெட்டு போகட்டும். ₹2 கொடுத்துருந்தா இத்தனை. மறுபடியும் மறுபடியும் அதையே சொல்கிற. ₹2 எனக்கு பெருசு இல்லை சித்ரா, பிரின்சிபிள், அதுதான் முக்கியம். சரி என்றாள் சுருக்கமாக.
சற்று நேரம் மனைவியையே பார்த்தான். ஆல் ரைட், உனக்கு இன்னும் சமாதானமாகலை, ஒன்று செய்கிறேன். அவன் என்ன சொன்னான்? தேட்டர் பக்கத்தில் 3வது கிராஸ்ன்னு தானே? தேட்டர் கிட்டத்தில் தான் இருக்குது, 3வது கிராஸு. போய் அங்கே இருக்கானான்னு விசாரிச்சுட்டு வந்துடலாம், வா. அப்போ தானே உனக்கு நிம்மதியாகும். வா, காரை எடுத்துகிட்டு போய் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடலாம். வேண்டாம், நீங்கள் சொன்னது எனக்கு கன்வின்ஸ் ஆகிடுது. நான் ஏதோ பைத்தியக்காரத்தனமாக அழுதுட்டேன், விடுங்க. இல்லை, நீ கன்வின்ஸ் ஆகலை. நான் சொன்னது சரின்னு உனக்கு இன்னும் புரிப்படலை. நான் வரலை, எனக்கு நிறைய வேலை இருக்குது, விடுங்க. நீ வரலைன்னா கூட நான் போய் பார்க்கத்தான் போகிறேன். எதுக்காக விதண்டாவாதம்? மறந்துடுங்க. இல்லை, இந்த கேஸில் யார் சரின்னு பார்த்துடணும். நீயா நானா? நீங்கள் சொல்கிறது தான் சரி, நான் தான் ஒப்புத்துக்கிட்டேனே. நீ இன்னும் மனசார ஒப்புத்துக்கலை சித்ரா. உனக்கு ப்ரூஃப் வேணும் தானே? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இது என்னங்க பிடிவாதம்? நீங்கள் இப்போ அங்கே போய் அவன் சொன்னது நிஜம்னே தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? தோல்வியை ஒப்புத்துண்டு 10 ரூபாய் இல்லை 15 ரூபாய் கொடுத்துட்டு வந்துடுவேன். ஆனால் அப்படி நடக்காது சித்ரா, அப்படி நடக்காது. நான் லைஃப்பில் நிறைய பார்த்துட்டேன் சித்ரா. அவ்வளோ ஷுவராக இருந்தால் எதுக்கு போகணும் நீங்கள்? உனக்காக தான். நீ அருவியாக அழுத பாரு, இது தப்புன்னு நிரூபிக்கிறதுக்கு. எனக்கு இப்போ சிரிப்பு வர்றது, அப்புறம் சிரிக்க போகிறது யாருன்னு வந்து சொல்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி ஷெட்டை திறந்து பெரிய கேட்டை திறந்து காரை வெளியில் எடுத்து சீறி புறப்பட்டார். தியேட்டர் 1 மைலுக்குள் இருக்கும், நிச்சயம் போய் பார்த்து விட வேண்டும். 3வது கிராஸ் என்று தானே சொன்னான். என்னை என்னவென்று நினைத்து கொண்டான்? கருணை இல்லாதவன் என்றா? இவளுக்கும் என்ன தெரியும்? கேள்வி கேட்காமல் காசை சமர்ப்பிக்க நான் என்ன முட்டாளா? ஆழுமூஞ்சி. இப்படித்தான் ஒரு தடவை என்று முன்னே நடந்த ஒரு விஷயத்தை மனதுக்குள் முறுமுறுத்தபடி காரை ஓட்டினான். தியேட்டருக்கு அருகில் 3வது கிராஸ் இருந்தது. அதில் திரும்ப முன்பே வெறிச்சென்ற அந்த சிறிய தெரு பூராவும் தெரிந்தது. தெருவின் நடுவில் ஒரு சட்டி வைக்கப்பட்டு அதனுள் நெருப்பு புகைந்து கொண்டிருந்தது. பச்சை மூங்கில்கள் காத்திருந்தது. ஓரத்தில் தலையில் கை வைத்து கொண்டு அவன் மண்ணில் உட்கார்ந்திருந்தான். கிருஷ்ணமூர்த்தி சற்று நேரம்தான் தயங்கினான். காரை ரிவர்ஸ் செய்தான், சீறி புறப்பட்டான் திரும்பவும் தன் வீட்டை நோக்கி. வந்தவனிடம் சுவாரஸ்யமில்லாமல் கேட்டாள் சித்ரா, என்னாச்சு என்று. நான் சொன்னது சரியாக போச்சு. அவன் சொன்ன 3வது கிராஸ் முழுக்க போய் விசாரித்து பார்த்துட்டேன், ஒன்றுமே இல்லை. அப்படியா? அப்பா எத்தனை பொய் என்றாள் சித்ரா. கதை நிறைந்தது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்தவங்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.